பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, பைபிள் இன்டெப்த் என்கிறதான இந்த நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். கடந்த வாரத்திலே ஆதியாகமம் என்றால் ஆரம்பங்கள் என்று நான் பேசினதான வீடியோவை நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதன் மூலமாய் அநேகர் எனக்கு தொடர்பு கொண்டு அதிலே ஒரு முக்கியமான ஆரம்பத்தை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இயேசுவின் ஆரம்பம் அது எங்கே இருக்கிறது என்று கூட என்னை கேட்டார்கள். ஆதியாகமத்திலே எல்லா ஆரம்பங்களும் அங்கேதான் இருக்கிறது. அதிலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய செய்தி ஆரம்பமும் அங்கேதான் இருக்கிறது. எங்கே என்று பார்த்தால் ஆதியாகமம் 1-2 அதிகாரங்களிலே இந்த உலகமும் உலகத்தின் படைப்புகளும் அங்கே இருக்கிறது. 3ஆம் அதிகாரத்திலே மனிதன் செய்ததான பாவம், அந்த பாவத்திற்கு பிறகு தேவன் அவர்களை விசாரிக்கிற காரியங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஆதாமை விசாரிக்கிறார், ஏவாளை விசாரிக்கிறார். ஆனால் அதிலே முக்கியமானது சர்ப்பத்தை விசாரித்து அதை சபிக்கிறார். அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அதே அதிகாரத்திலே 15வது வசனத்திலே இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும். இதிலே மிக முக்கியமான வார்த்தை அவள் வித்து என்று சொல்லுகிறதான வார்த்தை. இங்கிலீஷில் ஹர் சீட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவள் வித்து என்று சொன்னால் ஸ்திரீயுடைய வித்திலே ஒருவர் பிறப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறதான காரியத்தை நீங்கள் அங்கே பார்க்கலாம். இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற எல்லா மனிதர்களும் ஆணின் வித்தினால் பிறந்திருக்கிறார். ஆனால் யாரோ ஒருவர் பிறக்க போகிறார், அவர் ஸ்திரீனுடைய வித்திலே பிறப்பார் என்று சொல்லி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இது யார்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இதை அநேக வருடங்களுக்கு பிறகு ஏசாயா ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி பிள்ளையை பெறுவாள் என்று. ஒரு கன்னிகை எப்படி கர்ப்பவதியாக முடியும்? அதேதான் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். மரியாள் இடத்தில் தேவதூதன் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். 25வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் மரியாளை யோசேப்பு அறியாதிருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மரியாள் சொல்லுகிறாள், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே என்று சொல்லி சொல்லுகிறதான காரியத்தையும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். அப்போ புருஷனை அறியாத ஒரு ஸ்திரீ, கன்னிகையா இருக்கிற ஒரு ஸ்திரீ பிள்ளையை பெற்றாள் என்று சொன்னால் இதுதான் அவள் வித்து என்று எழுதப்பட்ட வார்த்தை. ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் ஆரம்பத்தை, நற்செய்தியை நீங்கள் பார்க்கலாம். எப்பொழுது தெரியுமா? ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே தேவனுடைய திட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். கன்னிகையினுடைய வயிற்றிலே இயேசு பிறக்க வேண்டும் என்று அன்றைக்கே தீர்மானம் எடுக்கப்பட்டது. இது இயேசு கிறிஸ்து பற்றி தான் சொல்லுகிறதா என்று சொல்லி நாம் இன்னொரு விஷயம் கூட ஆராய்ந்து பார்த்தால், இதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அடுத்த வரிகளில் எழுதப்பட்ட வார்த்தை, அவர் உன் தலையை நசுக்குவார். ஸ்திரீனுடைய வித்திலே பிறக்கிற ஒருவர் உன் தலையை நசுக்குவார் என்று சர்ப்பத்துடன், சாத்தானுடன் தேவன் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். யார் சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்கினவர்? யார்? நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் ஸ்திரீனுடைய வித்திலே பிறந்தவரும், அவர் சர்ப்பத்தின், சாத்தானின் தலையை சிலுவையிலே நசுக்கினவருமாயிருக்கிறார். ஆதியாகமத்திலேயே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான திட்டத்தை தேவன் நமக்கு கொடுத்து இருக்கிறார். ஏனென்று சொன்னால் மனிதன் பாவியா இருப்பதை தேவன் விரும்பவில்லை. அந்த பாவத்துக்கு நிவாரணம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதற்காக நாம்
பிறப்பதற்கு முன்னே, பாவம் இந்த உலகத்திலே தோன்றின உடனே இயேசு கிறிஸ்து என்கிற திட்டத்தை தேவன் வெளிப்படுத்தினவராயிருக்கிறார். ஆகையால் இந்த ஆதியாகமம் என்றால் ஆரம்பம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆரம்பமும் இங்கேதான் இருக்கிறது. அவர் பிறப்பார் என்று சொல்லுகிறதான திட்டமும் அந்த தெளிவும் நமக்கு இங்கேயே கிடைக்கிறது. ஆகையால் தேவனுடைய வார்த்தை காலங்களுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. இதையெல்லாம் படிக்கும் பொழுதுதான் இதை நாம் முழுவதுமாய் புரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, நான் சொல்வது மிக சிறிய காரியங்கள் தான். ஆனால் நீங்களும் தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்து, தேவனுடைய வார்த்தையின் மேலே பிரியமாய் இருந்து, நீங்களும் தியானித்து அநேக ரகசியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.